இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, தாயின்றி வெற்றியில்லை, தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம், தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க, தாயின் வழியாக பெற்ற எல்லா நன்மையை நினைத்து பார்த்து நாம் நன்றி கூறுவோம். இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம், திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் கடவுளோடு மனிதன் கொள்கின்ற உறவுக்கு மிகப்பெரிய தடை எது தெரியுமா? தான் என்ற அகந்தை, ஆணவம், தன்னலம், தற்பெருமை இவைதான். இவற்றோடு நாம் கொண்டிருக்கின்ற பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு, பெருமை, திறமை ஆகியவையும் சேரும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கின்றன என்ற மமதையில் இவை ஏற்படுத்தி இருந்தும் சக மனிதரிடமிருந்தும் நம்மை பிரித்து விடுகின்றன. ஓமையில் வரும் பரிசேயர் முழுக்க முழுக்க மையப்படுத்தியது கடவுளின் நன்மைத்தனத்தையோ இரக்கத்தையோ அல்ல, தமது நன்மைத்தனத்தையும் நற்செயல்களையுமே. அதுவும் வரி தண்டுவரோடு தம்மை ஒப்பிட்டு தன்னை உயர்த்தி காட்டுகிறார். அதில் போலி திருப்தி அடைகிறார். ஆணவமாக தனது நற்செயல்களை பட்டியலிடுகிறார். வரி தண்டுவோரோ கடவுளை மையப்படுத்தி தம்மையே தாழ்த்தி பாவி என்ற உணர்வோடு ஜெபிக்கின்றார். அவரே கடவுளுக்கு உகந்தவராய் வீடு திரும்புகிறார். தாழ்ச்சியுடையவர் வீழ்ச்சி அடைவதில்லை என்பதை உணர்ந்து தாழ்ச்சியுள்ளவர்களாய் வாழ்வோம். பரலோகத்தந்தை இறைவா, இன்று சனிக்கிழமை, தாயின்றி வெற்றியில்லை, தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்கின்றோம். இன்று நாங்களும் அந்த வரி தண்டுவோரைப் போல நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொண்டு உம்மை ஏறெடுத்து பார்க்கக்கூட தகுதியில்லை என்ற நிலை இருந்தாலும் உன்னுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களோடு தங்கி வழிநடத்த இந்த தவக்காலத்தில் இன்னும் உம்முடைய இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் பெற்றவராய் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.